வெல்கம் டு பிஜே எஜுகேஷன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏக்கான ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். வாங்க கண்டினியூ பண்ணலாம். With the green world they live in and clear rills that for themselves a cooling covered make, pick out the alliterated wordsன்னு கேட்டிருக்காங்க. ஸோ alliterated wordsனா ஒரு சென்டென்ஸில் வேர்ட்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ரிப்பீட் ஆகும். அதுதான் என்னன்னா alliterated words. அப்படி பார்க்கும்போது கூலிங் வந்து சி வருது, கவர்ட்லேயும் சி வருது, அதனால கூலிங் கவர்ட் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். போயம் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர் பிரைட் யூ ஸ்பார்க்கல் ஆன் யோர் வே ஓவர் த எல்லோ பெபிள்ஸ் டான்சிங் த்ரூ த ஃப்ளவர்ஸ் அண்ட் foliage glancing லைக் அ சைல்ட் அட் பிளே ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இங்கே லைன்ஸ் கொடுத்துட்டு இதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ரிவரை பற்றி சொல்கிறாங்க. ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர் பிரைட் யூ ஸ்பார்க்கல் ஆன் யோர் வே. நீ எப்படி இருக்க? நல்ல பிரகாசமாக உன்னுடைய வழியில் வந்து போயிட்டுருக்க, நல்ல பிரகாசமாக பிரகாசிக்கிற. ஓவர் த எல்லோ பெபிள்ஸ் டான்சிங், எப்படி போயிட்டுருக்க? அந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய கூழாங்கல் பெபிள்ஸ், மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய கூழாங்கல் மேலே அப்படியே நடனமாயிட்டு போயிட்டுருக்க. த்ரூ த ஃப்ளவர்ஸ் அண்ட் foliage glancing. foliageனா பசுமை, அப்படியே பசுமையாக இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளுக்கு நடுவில் வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படியே போயிட்டுருக்க. லைக் அ லிட்டில் சைல்ட் அட் பிளே. ஸோ குழந்தைங்க எப்படி விளையாடுவாங்களோ, துள்ளி குதிச்சுட்டு எப்படி குழந்தைங்க விளையாடுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த ரிவரும் வந்து விளையாடிட்டு இருக்குன்னு கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இங்கே லைக்ன்ற வேர்டு வந்திருக்கு இல்லையா, இது கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அதுவும் வித் லைக்ன்ற வேர்டு வந்தாலே என்னது? சிமிலி. ஸோ simile is the right answer. அடுத்தது, which one of the given option is a metaphorன்னு கேட்குறாங்க. இந்த மெட்டஃபர்னாவே நம்மளுக்கு தெரியும், வித்தவுட் யூஸிங் லைக் அண்ட் அஸ், அதாவது கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. கம்பேர் பண்ணி சொல்லும் போது லைக் அண்ட் அஸ் யூஸ் பண்ணி சொன்னாங்கன்னா அது சிமிலி. அந்த வேர்ட்ஸ் இல்லாமல் கம்பேர் பண்ணாங்கன்னா, டைரெக்டாகவே கம்பேர் பண்ணாங்கன்னா அது மெட்டஃபர். அப்படி பார்க்கும்போது இதில் லைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. லைஃப் இஸ் லைக் எ சாக்லேட் பாக்ஸ். லைஃப் வந்து சாக்லேட் பாக்ஸ் மாதிரின்னு சொல்கிறாங்க. இதில் லைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சிமிலி தான் வரும். அடுத்தது, ராஜ் லைக் இஸ் ட்வின் பிரதர். ராஜ் எப்படி இருக்கானா? அவனுடைய ட்வின் பிரதர் மாதிரி இருக்கானா. ஸோ அதுவும் வராது. அடுத்தது, த பஸ் இஸ் ஸ்லோ அஸ் அ ஸ்னெயில். பஸ் எப்படி இருக்கான்? நத்த மாதிரி ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கான். ஸோ இது வந்து இந்த ஏஎஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதனால் இதுவும் வராது. அப்படி பார்க்கும்போது his words are pearls of wisdom. இதுதான் வந்து மெட்டாஃபர். எப்படி இருக்கான்? முத்து அவங்களுடைய அட்வைஸ்ன்றது முத்து மாதிரி இருக்கான், ரொம்ப வேல்யூபிளாக இருக்கான், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. அந்த அட்வைஸ்ன்றது வந்து ரொம்பவுமே வந்து பியூட்டிஃபுல்லாக வேல்யூபிளாக இருக்கான். அப்போ சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். And though his efforts never slack, and though he twist and twirl and tack, find out the rhyming words in the above lines ன்னு கேட்குறாங்க. இங்கே rhyming words என்ன? slack, tack, easy. Next one. Are fed by peaceful harvest by war's long winter start. Identify the figure of speech employed in the above line. இங்கே என்ன சொல்கிறாங்க? ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட். ஸோ அமைதியாக இருந்தால் என்ன கிடைக்கும்? அறுவடை செய்யலாம், நிறையா இருக்கும். ஸோ அபண்டன்ஸாக இருக்கும், ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். இதே வார் வந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? வறுமை தான் வரும். வார் வந்தால் வறுமை தான் வரும். அதுவும் எப்படி கோல்டான வின்டர் சீசனில் இந்த க்ராப் எல்லாம் வந்து நல்லா வளராது, அக்ரிகல்ச்சர்லாம் லேக் ஆகும். அந்த மாதிரி சீசனில் வார்ன்றது எதை கூட கம்பேர் பண்ணுறாங்க? ஸோ இந்த கோல்டான வின்டர் சீசனில் எப்படி க்ராப் ஃபெயில் ஆகிட்டு ஒரு வறுமைக்கு வழிவகுக்குமோ அப்படி தான் வந்து இந்த வார் வந்து பஞ்சம் அதுக்கெல்லாம் வந்து வழிவகுக்குது. ஆனால் பீஸ்ஃபுல்லாக இருந்தால், அமைதியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியும், அறுவடை செய்ய முடியும். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க? ஸோ பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட். அப்போது இந்த பீஸ்ன்றதை வந்து ஹார்வெஸ்ட் கூட கம்பேர் பண்ணுறாங்க. வாரை வந்து ஒரு கோல்டான வின்டர் சீசனோட கம்பேர் பண்ணுறாங்க.
ஸோ இந்த மாதிரி ஒரு நவுனை இன்னொரு நவுனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நவுனை இன்னொரு நவுனுக்கு யூஸ் பண்ணி சொல்கிறது தான் என்னது? டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். ஒரு அட்ஜெக்டிவை ஒரு நவுனுக்கு பதிலாக இன்னொரு நவுனுக்கு யூஸ் பண்ணுறது தான் டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஐ டிரைவ் பாஸ் த ஹவுஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே. த ஹவுஸ் சீம்ஸ் டு பி அ பிட் பிரைட்டர். இங்கே ஒரு ஹவுஸை பற்றின டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது எல்ம் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸை பற்றின டிஸ்கிரிப்ஷன் லைன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட்டை எழுதுனது யாருன்னா நதியா புஷ். ஸோ அவங்கள தான் இங்கே ஐன்னு ரெஃபர் பண்ணுது. ஸோ அந்த நதியா புஷ்ன்றது யார்? போயட். ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது, strong as she in her faith and beliefs, persistence is the key to everything, says she. Who does she refer to here னு சொல்லியிருக்காங்க. இந்த லைன்ஸ் பார்த்தோன்னா ஐ ஆம் எவ்ரி விமன்லேருந்து எடுத்திருக்காங்க. இதோட ஆத்தர் யார்? ராகி நாராயணி அஷ்ருக்கம். ஸோ இங்கே ஷீ ரெஃபர் டு ஹியர் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னா டுடேஸ் விமன் இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். And all I ask is a merry yarn from a laughing fellow rover. Bring out the meaning of the word roverன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ரோவர்னா என்ன மீனிங்னா வேண்ட்ரிங், அதாவது சுற்றி திரிபவன். அதாவது வேண்டர் சொல்லுவோம் இல்லையா, ட்ராவலர்னு சொல்லலாம். அப்போது இது வந்து ஒரு கப்பலில் பயணம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பயணி சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் கூட ரோவர்னா என்னது? ட்ராவலர், சுற்றி திரிபவர். ஏன் கூட சிரிக்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு நூலை தரக்கூடிய ஒரு ரோவர் எனக்கு தேவை அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, let us learn to walk with a smile and a song, no matter if things do some things go wrong. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, லைஃப்பில் எப்படி என்ன வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் லைஃப் எப்படி ட்ராவல் பண்ணணும்? நல்லா சிரிச்சுக்கிட்டே, நல்ல சாங்காக, நல்லா சியர்ஃபுல்லாக, சந்தோஷமாக வந்து ட்ராவல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த போயட் என்ன எல்லார்கிட்டேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னா, டு பி சியர்ஃபுல், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். என்ன ப்ராப்ளம் வந்தாலுமே என்ன பண்ணணும்? அது ஜாலியாக ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது, வாட் கைண்ட் ஆஃப் கிரியேச்சர்ஸ் டஸ் திஸ் பிளானட் எர்த் ஆல்சோ பிலாங் டுன்னு கேட்டிருக்காங்க. இந்த பிளானட் எந்த டைப் ஆஃப் கிரியேச்சர்ஸ்க்கு வந்து சொந்தம்னு கேட்குறாங்க. இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனை வச்சு தான் நம்ம இந்த ஆன்சர் என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது லாங்கஸ்டா, ஹையஸ்டா, டாலஸ்டான்னு கேட்டிருக்கு. ஸோ அதோட ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா டைனியஸ்ட். ஸோ சின்ன சின்ன உயிரினங்களுக்கு கூட இது என்னது? இந்த எர்த்து வந்து சொந்தமானது. நெக்ஸ்ட் ஒன், the poet earns to go by a dash to the lonely sea. போயட் என்ன ஏங்குறாரு? ஒரு உயரமான கப்பலில் தனிமையான கடலுக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ a tall ship தான் இங்கே ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், choose the best option. Speak gently to the little child. Its love be sure to gain. இந்த லைன் வந்து டேவிட் பேட்ஸோட போயம்லேருந்து எடுத்திருக்காங்க. அந்த போயமோட நேம் என்னன்னு கேட்குறாங்க. அந்த போயமோட நேம் யுவர் ஸ்பேஸ். அடுத்தது வந்து போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு இப்போ என்ன கேட்டிருக்காங்க? எந்த போயம்னு கேட்டிருக்காங்க. அவர் லவ் இஸ் ஓவர் லாஸ்டிங். ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ அண்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ ஸோ. ஸோ இங்கே இந்த லைன்ஸ்லேயே இருக்குது இது எந்த போயம்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸ்பெஷல் ஹீரோ. ஸோ இந்த போயமோட ஆத்தர் யாருன்னு பார்த்தோம்னா கிறிஸ்டினா எம் கர்சன். நெக்ஸ்ட், ஷீ இஸ் அ லைனஸ், டோன்ட் மெஸ் வித் ஹர். She will not spare you if you are a prankster. Identify the poet who wrote the lines given above. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த லைன்ஸை எழுதின போயட் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா ராகி நாராயணி ஷிட்கே. இந்த லைன்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா ஐ ஆம் எவ்ரி விமன்லேருந்து எடுத்திருக்கக்கூடிய லைன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது, மேட்ச் த போயம் வித் த போயட்ஸ். போயம் நேமும் போயட் நேமும் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். நோ மென் ஆர் ஃபாரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட போயட் யார்? ஜேம்ஸ் ஃபெலோக்கர் கிர்கப். அடுத்தது,
ஐ எம் எவ்ரி விமன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் நம்ம நிறைய பார்த்துட்டு வந்தோம். ராக்கி நாரியானி ஷிர்கே. அடுத்தது த சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ் யாரு? ருட்லியார்ட் கிளிப்பிங். அடுத்தது த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் நதியா புஷ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது போகலாம். That's one small step for a man, one giant leap for mankind. மனிதனுக்கு ஒரு சிறிய அடி, ஆனால் மனித குலத்துக்கே மனித இனத்துக்கே ஒரு பெரிய பாய்ச்சல்னு சொல்கிறாங்க. இது யார் சொன்னதுன்னு பார்த்தோம்னா நெயில் ஆம்ஸ்ட்ராங் தான் சொன்னார். அடுத்தது வில்லியம் ஷேக்ஸ்பியர்ஸ் பர்த் பிளேஸ் வாஸ் ஸ்டாட்ஃபோர்ட் அப்பான் அவன். அடுத்தது the praise written by the French master on the blackboard before dismissing the class in Alphonse Daughter's The Last Lesson is. ஸோ என்ன எழுதினார்னா வைவா லே ஃப்ரான்ஸ்ன்னு தான் எழுதினார். ஸோ இந்த ஃப்ரெஞ்சு மாஸ்டர் பிளாக் போர்டில் எழுதினது லாஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா வைவே லா ஃப்ரான்ஸ். அடுத்தது when Peter thrust his finger into the tiny hole, the flowing of water stopped. பீட்டர் தன்னுடைய கையை இந்த துளையில் வைக்கும் போது வாட்டர் என்னாச்சு, தண்ணி அப்படியே பாய்ச்சறது ஸ்டாப் பண்ணிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த லைன்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலேண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. இது பார்த்தோன்னா ஒரு 10th ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய ஒரு லெசன் தான். ஸோ இதோட ஆத்தர் யாருன்னா மேரி மேப்ஸ் டாட்ஜ். நெக்ஸ்ட் ஒன், ஹூ இஸ் ஷெர்லாக் ஹோல்ம்ஸ்? ஷெர்லாக் ஹோம் வந்து ஒரு டிடெக்டிவ்.